கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே இந்த புதிய நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் புதிய நாளின் நன்மைகளை மென்மையிலே கொடுத்து தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நேற்றைய தினத்திலே எபேசு நகரத்தை குறித்தும் அவருடைய ஆன்மீக வாழ்க்கை குறித்தும் அந்த மக்களுடைய உந்துதலான செயல்பாடுகளையும் அவர்கள் அன்பை விட்ட நிலைகளையும் குறித்து தியானித்தோம். இன்றைக்கும் கூட ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்று இன்றைக்கு we must understand the fall in our life. என்னுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி எங்கே வந்தது என்பதை நான் தெரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால் அதை சீரமைத்து சிறப்பாக்கி கொள்ள முடியும். ஒவ்வொரு மக்களும் தன் நிலைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து. நம்ம ஓடிட்டே இருக்கிறப்ப ஒரு கல்லு தடுக்கிடுச்சுனாக்க அப்படி நின்று அந்த தடுக்கின்ற கல்லை பார்த்து கோபமா போய் எட்டி உதப்பமா, இல்ல இன்னொருத்தவங்க இடிச்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்து ஓரத்துல போடுவோமா? இங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எந்த நிலையிலே விழுந்தோம், எந்த நிலையிலே வீழ்ச்சி வந்தது என்பதை நான் புரிந்து கொண்டு சுய பரிசோதனைக்காக ஆண்டவர் தன் தாசன் வழியாக சொல்லுகிறார். இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். வீழ்ச்சி பெரிய காரியம் அல்ல. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்படி விழுந்த நிலையை அறிந்து நான் எழுந்திருந்து மனம் திரும்பும் பொழுது நான் நிறை நன்மைகளை மேன்மைகளை காண்கிறவனாய் நான் காணப்படுவேன். சாக்ரடீஸ் சொல்லும் பொழுது உன்னையே நீ ஆராய்ந்து பார் என்று சொல்லுகிறார். எல்லோரும் மாற வேண்டும் என்று நினைக்கிற நாம் மாறவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் மாறுவதால் எந்த பயனும் இல்லை. தகப்பனிடத்துல ஆஸ்தியை பிரித்து கேட்டவன் லூக்காயில் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்துல அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அப்படி ஒரு சூழல் வர வேண்டும். The time of repentance, மனம் திரும்பும் காலம். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தாவீதும் கூட இப்படி செய்ததனால் நான் பெரும் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல ஒவ்வொருவனும் தன்னைத்தான் சோதித்து அறிந்து. இன்றைக்கு வீழ்ச்சி மாறுவதற்கு நமக்குள்ளே ஒரு உந்துதலின் எழுச்சி காணப்பட வேண்டும். நமக்குள்ளே ஒரு மீட்பின் சாயல் காணப்பட வேண்டும். இறைவனை நோக்கி பயணிக்கிற ஒரு சித்தாந்தம் நம்மிடத்துல வெளிவர வேண்டும். இங்கே ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொல்லும் பொழுது இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி. நாமும் நம்மை யோசித்து பார்ப்போம். திருச்சபைக்கு சொல்லப்பட்டது மட்டுமல்ல, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நினைத்து மனம் திரும்புவோம். வீழ்ச்சியை மாற்றி எழுச்சியை பெறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரங்களில் கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. எந்த நிலையிலே நாங்கள் வீழ்ந்தோம் என்பதை அறிந்து எங்களை சீர்படுத்தி சிறப்பாக்கி கொள்ள உம்முடைய ஆலோசனை எங்களை நிரப்பும் சாமி. உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.